இன்னைக்கு வந்து தேசிய வாக்காளர் தினம், அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு நம்ம தருமபுரியில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு வருடம் வந்து ஜனவரி 25 வந்து நம்ம தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஜனவரி 25. அந்த நாளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடுறோம். 2011 இந்த தினத்தை கொண்டாடுறோம். தற்பொழுது வந்து 14வது தேசிய வாக்காளர் தினம் இன்று நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 4 விதமான தேர்தல்கள் வந்து நம்ம வந்து நடத்துகிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தா மக்களவை தேர்தல், அப்புறம் மாநில சட்டப்பேரவை தேர்தல், அதாவது எம்பி எம்எல்ஏன்னு சொல்கிறோங்க, அப்புறம் ராஜ்யசபா தேர்தல், அப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவர். இந்த 4 மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல், அதாவது எம்பி எம்எல்ஏ, இதை வந்து மக்கள் வந்து நேரடியாகவே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய வசதிகள் வந்து வாய்ப்புகளை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு வந்து வழங்கி இருக்குது. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளாட்சி தேர்தலும் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் வந்து தனியாக நடத்துறது. நம்மளுடைய மக்களவை தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தல் மட்டும்தான் வந்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துது. சரி, இப்போ இந்த வாக்காளர் தினத்தில் இப்போ வாக்காளர் பட்டியலெலாம் வெளியில் இட்டிருக்காங்க சார். இப்போ புதுசாக இப்போ வந்து 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கும், அவங்கெல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்க முடியுமா? வருடம் முழுவதுமே வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வழிவகை செஞ்சுருக்கு. ஒவ்வொரு வருடமும் வந்து தற்சமையெல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு நாள் வந்து, அதாவது 1/1 அந்த வருடத்தினுடைய துவக்கம், உதாரணத்துக்கு 2024 அப்படின்ற நாள் தகுதி நாளாக கொண்டு இருந்து தான் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்துக்கோம். தற்சமயம் கடந்த ஆண்டில் இருந்து வருடத்திற்கு வந்து 4 முறை வந்து ஒரு தகுதி நாளாக வந்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி, அந்த வருடத்தினுடைய ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 அந்த நாட்களில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம். சரிங்க சார். இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கான வழிமுறைகள் என்ன சார்? வழிமுறைகள் வந்து இப்போ நேரடியாகவும் வந்து விண்ணப்பங்களும் அளிக்கலாம். இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்தில், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் நேரடியாக வந்து நம்ம வந்து வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை அளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைன் வழியாகவும் voters.eci.gov.in அப்படின்ற ஆன்லைன் வழியாகவும் வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வசதி இருக்குது. அதே போன்று ஓட்டர் ஹெல்ப்லைன், நம்மளுடைய மொபைல் ஆப்பை பயன்படுத்தி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படி இதை டவுன்லோட் பண்ணி அதன் மூலயமாகவும் வந்து நம்ம வந்து விண்ணப்பங்களை வந்து அளிக்கலாம். சார், இப்போ பெயர் ஏற்கனவே இருக்கிறவங்க வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும், அதில் வந்து பிழையெல்லாம் இருக்கும், அந்த பிழை திருத்துறதுக்கும் அது இப்போ வாய்ப்பு உண்டா? எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமானதில் சொல்லணும்னா 3 இதை சொல்லுவாங்க. படிவம் 6 அப்படின்ற மூலம் பெயர் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள். பெயர் நீக்குவதற்கு வந்து படிவம் 7 அப்படின்னு பயன்படுத்துவாங்க. படிவம் 8 அப்படின்ற மூலமாக வந்து பெயரை வந்து திருத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் வந்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி படிவம் 8 வந்து ஒரு முகவரியிலேருந்து இன்னொரு முகவரிக்கு மாறி இருக்கிறவங்க அந்த தொகுதிக்குள்ளே நகர அந்த முகவரி மாற்றங்களை வந்து செஞ்சுக்கலாம். அதே போன்று ஏதாவது எழுத்து பிழைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த ஓட்டரை வந்து நம்ம திருத்துறதுக்கும் அதில் வந்து வழிவகை இருக்குது. அப்புறம் குறிப்பாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதுக்கு நம்ம வந்து புதிதாக வந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஏதாவது தேதி, இந்த தேதிக்குள்ளே அதை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்? இல்லை, இப்போ வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வருடம் முழுவதும் இந்த பணி செஞ்சாலும் இது ஒரு ஸ்பெஷலாக இது வந்து பொதுமக்களிடம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் அவேர்னஸ் இந்த கேம்ப் அப்படின்ற பயன்படுத்துறது தான் இப்போ சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் இப்போ 2 மாதங்கள் வந்து முடிவுற்றது. இருப்பினும் கூட வந்து தற்பொழுதும் வந்து எப்பொழுதும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம். அதாவது நம்முடைய இப்போ எதிர ஒரு பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரப்பொழுது வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு 10 நாட்கள் வரை அதுவரையில் விண்ணப்பம் செய்யக்கூடிய அனைவருடைய பெயரும் தகுதியானவர்களாக இருந்தால் பெயர் சேர்க்கலாம். அவர்கள் அனைவரும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டளிப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் இந்த ஆதார் எண்ணை இணைக்கணுமா? ஆதார் எண் வந்து இணைக்கிற பணி வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அது வந்து தற்சமயம் வந்து கட்டாயம் இல்லை, பொதுமக்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். நம்மளுடைய மாவட்டத்தில் பார்த்தா நம்ம 88% வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வந்து நம்ம ஓட்டர் ஐடியோடு இணைச்சிருக்கிறோங்க. இன்னும் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பரிசீலனை இருக்குது. இன்னும் முழுமையாக வந்து அது நடைமுறைக்கு வந்து வரலை. சார், இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வேறு ஒரு ஊருக்கு திருமணமாகி போயிருப்பாங்க, இங்கே ஓட்டு இருக்கும். இப்போ அவங்க இடத்துக்கு மாற்றுறதுன்னா அதுக்கு என்ன வழிமுறை? மாற்றுவதற்கு வந்து இப்போ அவங்க ஏற்கனவே இடம் மாறி இருப்பாங்க, திருமணம் போயிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. திருமணம் ஒன்று இப்போ முதல்ல நம்ம ஆதார் அட்டை மாற்றுறாங்க, குடும்ப அட்டைகள் மாற்றுறாங்க, இல்லை பேங்க் பாஸ்புக், ஏதாவது ஒரு இருப்பிடத்திற்கான ஒரு ஆதாரங்கள். நம்முடைய பெயர் சேர்ப்பதற்கு 2 விதமான ஆதாரங்கள் தான் முக்கியமாக நம்ம வந்து தேவைப்படுறாங்க. இருப்பிடத்திற்கான ஆதாரம், அந்த வயது 18 வயது பூர்த்தி அடைந்ததற்கான
ஒரு பிறப்புச் சான்று, அது வந்து டிசி, மார்க் ஷீட், இது போன்ற ஆவணங்கள் இருந்தால் நம்ம போதும். சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த புதுசாக அட்டை தொலைஞ்சவங்க புதுசாக விண்ணப்பிச்சுக்கலான்னு. இப்போ அதுக்கு தொலைஞ்சதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் உங்ககிட்ட கொடுக்கணுமா? இல்லை, அப்படி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கேட்கல. நம்ம அப்ளை பண்ணும்போதே இதில் டேமேஜ் அப்படின்ற அந்த மாதிரி அப்ளை பண்ணவே போதிக்கும். அதுக்கு ஆதாரங்கள்லாம் கேட்கறதில்ல. அதில் முக்கியமாக நீங்கள் கேட்டவில்லை, இந்த புதியதாக வாக்காளர்கள் வந்து பேர் சேர்த்திருக்கிறவங்களும் சரி, அல்லது இந்த படிவம் 8 மூலியமாக இந்த முகவரி மாற்றம் செஞ்சவங்க, பெயர் திருத்தம் செஞ்சவங்க, இந்த புதிய அடையாள அட்டைக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்திய தேர்தல் ஆணையம் இலவசமாக, அதாவது கட்டணம் இல்லாமல் அவர்களுடைய முகவரிக்கு தபால் மூலமாக வந்து நம்ம வாக்காளர் அடையாள அட்டை வந்து அனுப்பி வைக்கிறோம். சரி, இப்போ மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தனியாக விண்ணப்பம் ஏதாவது இருக்குங்களா? இல்லை அதில் இந்த படிவம் 8 வந்து மாற்றுத்திறனாளிகள், நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு அந்த குறியீடு மாதிரி வந்து அவங்க வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஏன் வந்து அது செஞ்சுக்கிறாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் சில வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கு. இப்போ கடந்த 2 தேர்தல்கள் வந்து அவருடைய வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய அந்த வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வீடுகளுக்கே சென்று அந்த வாக்குப்பதிவு வந்து நம்ம பெற்று வரோம். அதே மாதிரி இல்லை, சில பேர் எங்களுக்கு அங்கெல்லாம் நம்ம வந்து வாக்குப்பதிவு மையத்தில், அதாவது போலிங் ஸ்டேஷன்லேயே வந்து ஓட்டு போடணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீல் சேர்லாம் நம்ம கொடுத்து, அது மாதிரி அந்த ரேம்ப்பு, அவங்களுடைய அந்த வசதிகள்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக. இந்தியர் வந்து வெளிநாட்டில் வாழ்வாங்க, அவங்களுக்கு வந்து வாக்காளர் பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தற்சமயம் இருந்தது பரிசீலனை இருக்குது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து வாக்களிப்பதற்கான இன்னும் வசதி வந்து ஏற்படுத்தலை. அவங்க நேரடி இங்கே தான் வந்து வாக்களிக்கூடியது. அதே மாதிரி டிஃபென்ஸ், இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அவங்களுக்கெல்லாம் வசதி வந்து இருக்குது. சார், இப்போ ஒரு 18 வயசு முடியறதுக்கு, இப்போ ஏப்ரல் மாதம் தான் அவருக்கு வயது 18 முடியுது அப்படின்னா, அவர் வந்து ஏப்ரல் 1 அப்புறம் தான் இது பதிவு பண்ணிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நமக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுன்னு வைங்க, இப்போவே அவருடைய பேர் அதில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் இப்போ ஒரு வருடத்திற்கு முன்பு வந்து அந்த ஒரு வசதி இந்திய தேர்தலில் கொடுத்துருக்கு. 17 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களே வந்து விண்ணப்பம் வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து விண்ணப்பம் செஞ்சிடலாம். நம்மளுடைய இதில் வந்து அந்த தேர்தல் இப்போ ஏற்கனவே சொல்ல 4 வருடத்திற்கு வந்து 4 நாட்கள் வந்து தகுதி நாள் இருக்குது. அந்தந்த நாட்களுக்கு வந்து பூர்த்தியாகும் போது 18 பூர்த்தி அடையும் போது அவங்களோட விசாரணை பண்ணி அவங்களோட பேர் வந்து சேர்க்கலாம். சரி, இப்போ இது ஆன்லைன் மூலம் ஒருத்தர் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க சார். இப்போ நம்ம உள்ளூரில் இருக்கவங்க பண்ணிடுறாங்க, இப்போ வெளிநாட்டிலேயோ எங்கே இருக்கிறவங்க அவங்க பேர் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன வசதி? அதுதான் நம்ம ஏற்கனவே கொடுத்துருங்க, voters.eca.gov.in அப்படின்ற அந்த ஆன்லைன் மூலமா நம்ம விண்ணப்பம் செய்யலாம். அந்த மொபைல் ஆப்பை நம்ம கொடுத்துருக்கோங்க. சரி, இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கு வந்து வாக்காளருக்கு நம்ம விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தணும். அதுக்கு இப்போ இருந்தே நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். என்னென்ன சார் செய்யணும்? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பள்ளி கல்லூரிகள் மூலமாக வந்து வாக்காளர் வந்து இந்த விழிப்புணர்வுகளை வந்து நிகழ்ச்சிகள் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறோங்க. கல்லூரிகளில் வந்து நம்ம பாடல்கள் மூலியமாக இல்லை அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்தி இருக்கிறவங்க வந்து ஓவிய போட்டிகள், அது மாதிரி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், அதே மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலியமாக வந்து நம்ம வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ பாராளுமன்றம் வந்து பொது தேர்தல் விரைவில் வந்து 1 மாதத்திற்குள்ளாக அறிவிப்பு வர பொழுது இந்த நேரங்களில் இதுக்காக இன்னும் கூடுதலாக வந்து இந்திய தேர்தல் வந்து கவனம் செலுத்தி வாக்காளர் விழிப்புணர்வுகளை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம். முக்கியமாக இந்திய தேர்தலினுடைய நோக்கம் என்ன, அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தகுதியான அனைவரும் இடம்பெறணும் அப்படின்றத ஒரு முக்கியமான நோக்கம். இரண்டாவது வந்து 100% வந்து வாக்களிப்புகள் வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த வாக்களிப்புன்றது வந்து நேர்மையான முறையில் நியாயமாக இருக்கணும், பொதுமக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்திய தேர்தலில் வந்து நம்ம விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவோம். சரிங்க சார், இப்போ புதுசாக அவங்க வாக்களிக்க இப்போ தான் வராங்க, புது தலைமுறை, அவங்களுக்கான அந்த பயிற்சியெல்லாம் ஏதாவது, இப்போ நம்ம மெஷினில் தான் ஓட்டு போட வரோம், முன்னாடி பேப்பர் இருந்துச்சு, அதுக்கு மாதிரியான வாய்ப்புகள்? புதிய வாக்காளர்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்திட்டு வரோங்க. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சிலருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி புதிதாக வந்து ஓட்டு போட போகும்போது தான் அந்த மிஷினே பார்ப்பாங்க. அது தெரியாத அதுக்கு முன்கூட்டியே வந்து இப்போ வாக்குப்பதிவு செயல் விளக்க மையம், அந்த இடிசி டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர் அப்படின்னு நம்ம 2 வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்போ 1 மாதமாக இயங்கிட்டு வருது. தேர்தல் அறிவிப்பு வரும் வரை வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் அனைவருமே வந்து அந்த மிஷின், இவிஎம் மிஷின் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் எப்படி வந்து ஓட்டு போடணும் அப்படின்றது வந்து அங்கே நம்ம பணியாளர் இருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க. நீங்களும் வந்து அந்த ஓட்டை அதில் பதிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாக்குப்பதிவு செலுத்தி அது எப்படி இருக்கிறது நீங்களும் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான இது. இன்னொரு தேசிய வாக்காளர் தினம் 25 தொடங்குது. இன்றையில இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாகனம், ஒரு விழிப்புணர்வு வாகனம், இந்த வாகனத்தின் மூலமாக வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து, அதாவது பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்,
இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அந்த மாதிரி பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே பொதுமக்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி மாதிரி வாக்குப்பதிவு செலுத்தலான்றது அவங்களே வந்து மாதிரி வாக்குப்பதிவு செலுத்தியும் பரிசோதித்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வசதிகளும் ஏற்படுத்தி இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம தருமபுரியில் வந்து 5 சட்டமன்றத்தை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இருக்குது சார். இப்போ இங்கே வந்து எத்தனை ஆண் வாக்காளர், எவ்வளோ பெண் வாக்காளர் இருக்காங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக சேர்க்கப்பட்ட அந்த விவரம்லாம் எப்படி சார் இருக்குது? இப்போ தற்சமயம் வந்து நம்ம 22/1/24 வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோங்க. இந்த வாக்காளர் தருமபுரி மாவட்டத்தில் வந்து 5 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு 6,28,262 ஆண் வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் வந்து 6,14,404 பெண் வாக்காளர்களும், இதர அதாவது 3ஆம் பாலினத்தவர்கள் 159 வாக்காளர்களும், மொத்தமாக வந்து 12,42,825 வாக்காளர்கள் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்றத்துக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார், இதில் இருக்காங்க. இன்னும் புதுசாக சேர்றவங்களுக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 1 வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ சேர்க்கக்கூடியவங்க எல்லாமே வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து வந்த பின்னாடி வேட்புமனு தாக்கல் என்னைக்கு சொல்கிறாங்களோ அந்த தேதிக்கு முன்பு 10 நாட்களுக்கு முன்பு வரை நம்ம வந்து விண்ணப்பம் செய்யலாம். அது வரைக்கும் விண்ணப்பிருக்க அனைவருமே வந்து இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வசதிகள் இருக்குது. சரி, இப்போ அவங்க புதுசாக இப்போ வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோடு வைக்கணும்? விண்ணப்பத்தோட வந்து நம்ம முக்கியமாக இல்லை 2 விதமான ஆதாரங்கள் தான் இல்லை. ஒன்று இருப்பிடத்திற்கான ஆதாரங்கள், அது வந்து நம்ம ஆதார் அட்டைகளாக, இப்போ ரேஷன் கார்டில் பேங்க் பாஸ்புக்கு வந்து பயன்படுத்துகிறீங்களா, அப்போ என்ன ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை, அது போன்ற வந்து இருப்பிடத்திற்கான ஒரு ஆவணங்கள். அதேமாதிரி வயது வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான நம்ம மதிப்பெண் சான்றிதழ்களை, பிறப்பு சான்றிதழ் எழுதலாம், அவங்களுடைய மாற்றுச் சான்றிதழ், இது போன்ற ஆவணங்களை வந்து இந்த 2 விதமான ஆவணங்கள் வந்து இருந்தாலே போதுமானது. இப்போ இன்றைக்கி வந்து தேசிய வாக்காளர் தினம், இதில் வந்து இந்த வாக்காளர் வந்து உறுதிமொழி அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அது காலையிலே எடுத்திருப்பீங்க, அதனுடைய வாசகங்கள். தேசிய இந்த வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஏற்கனவே நம்ம 24 ஒரு நாள், அதாவது அரசு விடுமுறைன்றதுனால வந்து 24 தான் அனைத்து அரசு அலுவலகங்களும் ஏற்கனவே உறுதிமொழி வந்து எடுத்திருக்கிறாங்க. 25ஆம் தேதி வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லாத மாநில அளவில் மட்டும் இல்லை, மாவட்ட அளவில் கீழக்கூடிய வாக்குச்சாவடி மைய அளவில் கூட இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடணும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோங்க. இப்போ மாவட்ட அளவில், மாநில அளவில் இந்த தேர்தலோடு தொடர்புடைய அரசு அலுவலர்கள் மட்டுமல்லாது பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தனிநபர்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட பாராட்டு சான்றிதழ், அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக வந்து நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்று இந்திய தேசிய வாக்காளர் தினத்திலே வந்து நம்ம மாவட்ட அளவில் வந்து மாவட்ட ஆட்சியர், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் தலைமையில் வந்து விழா வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் பல்வேறு விதமான ஏற்கனவே இந்த கடந்த காலம் இந்த தேர்தல் தொடர்பான போட்டிகள் வெற்றி பெறவர்களுக்கு பாராட்டு சான்றுகள், ஒரு மூத்த வாக்காளர்களுக்கு அவர்கள் வந்து கௌரவிக்கும் விதமான இதற்கு சில கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த உறுதிமொழி என்ன சார் இன்னைக்கு காலையில் எடுத்தீங்க, அதை பற்றி அந்த உறுதிமொழியை சொல்லுங்களேன். வாக்காளர்கள் நம்ம படிச்சிடலாங்களா? வாக்காளர்களுடைய உறுதிமொழி: இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமுமின்றி மதம், இனம், சாதி, சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் இன்றியும் வாக்களிப்போம் என்று இதனால் உறுதியளிக்கிறோம். இந்த உறுதிமொழி வந்து நம்ம அனைவரும் இந்த தினத்தில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். சரிங்க சார், இந்த உறுதிமொழி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நகரங்களில் இருக்கிறவங்க நல்ல விழிப்புணர்வாக இருப்பாங்க, படித்தவங்களும் இருப்பாங்க. இப்போ கிராமப்புறத்தில் படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பெயர் சேர்க்குறதோ பெயர் திருத்தம் செய்கிறதுக்கோ அவங்க எங்கே வாக்களிக்கிறாங்களோ அந்த மையத்துக்கே போனால் நம்ம இது பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்குன்னு தனியாக அலுவலகத்துக்கு தான் போகணுமா? ஒவ்வொரு வருடம் வந்து நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களில் வந்து சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் அப்படின்ற ஒரு முகாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க. அந்த நாட்களில் வந்து வாக்குச்சாவடி மையங்கள், அதாவது நம்ம எங்கே ஓட்டு போட போகிறோங்களோ எலெக்ஷன் டைமில் அது வாக்குச்சாவடி மையம்னு சொல்கிறாங்க. அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து இதுக்கான ஒரு மாதங்கள் முழுவதும் அங்கே வந்து மனுக்கள் வாங்குவோங்க. அதுக்குன்னு தனியாக அலுவலர்கள் வந்து நம்ம நியமிக்கிறோங்க. 2 சனி ஞாயிறுகள், அதே போல் 2 சனி ஞாயிறுகள் அந்த நாட்களில் வந்து பொதுமக்கள் வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து விண்ணப்பங்களை வந்து வாங்குறோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் வந்து அலுவலகத்தை தேடி வந்து கொடுக்கறது சிரமமாக இருக்கிறது தான் அந்த நாட்களில் அவங்களை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம ஏற்கனவே விண்ணப்பங்கள் வந்து வாங்கியிருக்கிறோங்க. அது இந்த 1 மாதங்கள் முடிவடைந்தாலும் கூட மற்ற நாட்களில் வந்து பொறுத்தவரைக்கும் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரகத்தில் நேரடியாக எப்பொழுது வேண்டுமானாலும்
உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நேரடியாக வந்து அளிக்கலாம். சரி, இப்போ மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதி, அவங்க வந்து இப்போ சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் ஏற்படுத்தி தரீங்க? மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமாக வந்து நம்ம ஒரு ஒப்பிட்டு சரிபார்த்து இருக்கிறோங்க. எல்லாருமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடுபட்டவங்க அப்படின்ற அவங்களுடைய பட்டியலை வாங்கி நம்மளுடைய வருவாய்த்துறை அலுவலர்கள் மூலமாக வந்து சரிபார்த்து அவங்களுடைய நேரடியாகவே சில இடங்கள் வந்து நேரடியாக அவங்க வீடுகளுக்கு சென்று நம்ம வந்து விண்ணப்பங்களை வாங்கி அவங்கள வந்து பெயரை வந்து சேர்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமாக மாதத்தில் 2 முறை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அவருடைய அந்த சில கேம்ப், மெடிக்கல் கேம்ப் அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ஒரு சிறப்பு முகாம் வந்து அமைச்சு அன்றைய தினம் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம நேரடியாக விண்ணப்பங்கள் கொடுத்து அவங்களுடைய பெயர் சேர்க்கிறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாத வட்ட அளவில் ஏதாவது மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலகத்தின் மூலமாக நடக்கக்கூடிய முகாம்கள் மூலையில் வந்து நம்மளும் வந்து நேரடியாக கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பெயர் சேர்ப்பதற்கு அவங்களை விண்ணப்பம் வச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்போ வயதான முதியவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள்லாம்? வசதி வாய்ப்புகள்ன்றது வந்து இப்போ நீங்கள் சொல்ல சிறப்பு முகாம்ன்றது தான் நேரடியாக அவங்களுடைய இடத்திற்கு தற்சமயம் அந்த சிறப்பு முகாம் அனைத்தும் வந்து முடிவடைஞ்சிருச்சு. சரி, இருப்பினும் கூட வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்து எங்களோட அலுவலகத்துக்கு வர முடியல அப்படின்னா கூட அவங்க விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுத்தா கூட அவங்க கொண்டு பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து ஒப்படைச்சிருவாங்க. இப்போ இந்த தேர்தல் சம்மந்தமாக இந்த வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் இது சம்மந்தமாக தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க, அதுக்கு ஏதாவது சிறப்பு தொலைபேசி எண் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கா? இருக்கு. 1950 அதாவது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அதுதான் அந்த 1950 அப்படின்ற இந்த நம்பர்ல வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியல் தொடர்பான அதாவது பெயர் சேர்த்தல் நீக்கல் அல்லது தேர்தல் தொடர்பான எந்த ஒரு சந்தேகங்களோ நீங்க வந்து அது தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கங்களை வந்து எப்பொழுது என்ற கொடுப்பாங்க. அதில் வந்து எப்படி விண்ணப்பம் செய்யறதுன்னு கேட்டுக்கலாம், இல்லை என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதனால் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வந்து நமக்கு பெற்றுக்கலாம். ஏன்னா இந்த வாக்காளர் தினத்தில் நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இன்னும் 2-3 மாதத்தில் அவங்களும் வாக்களிக்க போகிறாங்க. இப்போ எலெக்ஷனை அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த நடைமுறையெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போவே அவங்க பேர் சேர்க்குறதோ நீக்கிறதோ திருத்தம் செய்கிறதோ இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இதில் அவங்களுக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் வரும். ஏன்னா அந்த ஓட்டு போடுற நேரத்தில் தான் ஐயோ என் பேரில் இந்த தப்பாக போயிடுச்சு, இது வந்து என்னுடைய விலாசம் தப்பாக இருக்குது, இல்லை பேரில் இன்சியல் தப்பாக இருக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு வரும். அதுக்கு இப்போவே வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக இப்போ விழிப்புணர்வு தொடர்ந்து நீங்கள் இப்போ நம்ம வானொலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உறுதிமொழியும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, வேறு பள்ளி கல்லூரிலையும் செய்கிறீங்க. இப்போ கிராம அளவுக்குலாம் போய் அவங்கள சேரதுக்கு என்ன பண்ணலாம்? வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் சேர்த்ததுக்கு இப்போ தேர்தல் வந்து 100% வாக்களிக்கணும் அப்படின்றதுல அது இப்போ ஏற்கனவே அந்த பணிகள் வந்து நம்ம இப்போ பள்ளி கல்லூரிகள் மூலமாக வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி இருக்காங்க. கிராமங்கள் தோறும் வந்து ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து இப்போ அடுத்த மாதத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதுக்குன்னு சில வழிகாட்டுதல்களை கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான வந்து பொதுமக்களை சீக்கிரம் நம்ம அணுகணும் அப்படின்ற மாதிரி இதில் அதன்படி வந்து நம்ம அந்த தேர்தல் வரைக்கும் வந்து நம்ம விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவோம். நம்மளுடைய மாவட்டத்துக்கு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கடந்த 21 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிக வாக்குப்பதிவு சதவீதம் தருமபுரி மாவட்டத்தில் 83% நம்ம வந்து வாக்களிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அதே போன்று நமது மதிப்புக்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சியர்களுடைய முதன்மையான ஒரு இலக்கு என்னன்னா 100% வாக்களிப்புகள் இருக்கணும், பொதுமக்களோட வந்து 100% வாக்களிப்பு வந்து பங்களிப்பு இருக்கணுன்றதை தான் ஒரு முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க. அதே போன்று இந்த தேர்தல் நேரங்களில் வந்து பொதுவாக வாக்களிப்பு சதவீதம் வந்து குறைவதற்கான காரணங்கள் என்ன, வெளியூரில் சில பேர் வந்து வேலைக்காக போயிடுறாங்க. அவங்க அந்த ஒரு நாள் வந்து நம்ம செலவழித்து அந்த ஒரு நாள் ஓட்டு போட வரணுமா அப்படின்றதுனால ஒரு தயக்கத்தினால வராத போயிடுறாங்க. சிலர் வந்து எதுக்கு நம்ம ஓட்டு போனோம்னு சில ஏதோ ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட அந்த ஒரு நாட்கள் வந்து நம்மளுடைய எவ்வளோ ஒரு முக்கியமான நாள். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நமக்கு வந்து பொதுமக்களுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு நாள் வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து வாக்காளர்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அரசாங்கம் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால் வாக்காளர்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் முக்கிய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கிறதா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த உறுதிப்படுத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர் அதாவது பிஎல்ஓ கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய வாக்காளர் பட்டியல் இருக்குது, அவங்ககிட்ட பேர் இருக்குதான்னு வந்து ஒன்று உறுதிப்படுத்திக்குங்க. பேர் இல்லாதவங்க தகுதியானவங்களாக இருந்தால் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பேர் சேர்த்திக்குங்க. அடுத்தது 100% தேர்தலில் வந்து வாக்களிப்பு இருப்பதை வந்து உறுதி செய்யணும். நேர்மையான முறையில் ஜனநாயக முறையில்
மனசாட்சிக்கு விரோதமின்றி வாக்களிக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறாங்க. சரிங்க சார். இப்போ நம்ம தருமபுரியில் அந்த மலை கிராமங்கள்லாம் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள்? இப்போ நம்ம இப்போ மலை கிராமங்கள்லேயும் வந்து நேரடியாக அங்கே பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகளே நம்ம நேரடியாக வாக்குச்சாவடி மையங்களை வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கிறோங்க. இப்போ கலசப்பாடின்ற பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில், அதே மாதிரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் ஏரிமலை, கோட்டூர்மலை அங்கே இருக்குது. அங்கேயும் அது மலை கிராமத்தில் அது மலையை மேலேயே இருந்து நம்ம வாக்குச்சாவடி மையம் வந்து இருக்குது. சரி, இப்போ அந்த போக்குவரத்து வசதி இல்லாத அந்த கிராமங்களுக்கு தற்சமயம் வந்து அங்கே லோக்கலில் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு டிராக்டர் அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. இங்கே தேர்தல் அலுவலர்கள் வந்து செல்வதற்கான அந்த இடத்துக்கு செல்வதற்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கோம் அந்த வண்டி. அதில் தான் நம்ம வந்து போகிறவங்க வந்து அதில் மிஷினில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து 100% வாக்களிப்பு வந்து உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய நோக்கமே வந்து எல்லாரும் வாக்களிக்கணும், அவங்களுக்கு பிடித்த. அதனால தான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கும் பொழுது அதிகபட்சமே வந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. அதில் நம்ம ஏற்கனவே முன்னாடியே வந்து ஒரு அடையாளப்படுத்தி இது சம்மந்தம் பேப்பர்லாம் வந்து அறிவிப்புகளை கொடுத்து 2 கிலோமீட்டருக்கு மேலே எங்கே வாக்காளர்கள் வராங்களோ அந்த மாதிரி இடங்களை வந்து அதை நம்ம புதுசாக பிரித்து இன்னொரு புதுசாக வந்து ஒரு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோங்க. சரி, அது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மலை கிராமத்தில் தான் அந்த மாதிரி 2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கலாம். அது ஒரு சில இடங்கள் ஏன்னா மலை கிராமங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வீடுகள் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல இருக்கும். பொதுவாக அங்கே அரசு அலுவலர்கள் ஏதாவது ஒரு பள்ளிகள் 1-2 இருக்கிறதுனால அங்கே இப்போ நம்ம அந்த மாதிரி இடங்களில் அதிகபட்சம் வந்து நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு வந்து 1500 வாக்காளர்கள் வந்து இடம்பெறலாம். இருந்தாலும் மலை கிராமங்கள் அந்த மாதிரி பகுதியில் பார்த்தா 200 ஓட்டு 100 ஓட்டுங்களுக்கு கூட நம்ம தனியாக வந்து ஒரு வாக்குச்சாவடி வந்து அமைச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் வாக்களிக்கணும், அவங்களுக்கு பிடித்தமான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த தேர்தலில் எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நாமளும் இது பண்ணிட்டு வரோம். இந்த வாக்காளர் தினத்தில் வாக்காளரை நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படணும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியும். நம்ம இந்திய நாட்டினுடைய மக்கள் 143 கோடி வந்து ஒரு மக்கள் தொகை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி வந்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு சுதந்திரமா நேர்மையா திறமையா வந்து ஒரு தேர்தல் நடத்துறதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். இருந்தாலும் கூட அந்த ஒரு சவாலான விஷயம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஒரு குற்றச்சாட்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வராங்க. நம்மளுடைய தேர்தலினுடைய கடமைகள் வந்து சரியாக இருந்தால் கூட மக்களுடைய பங்களிப்புகள் வந்து 100% இருக்குன்றது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கு. மக்கள் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து முக்கியமாக மக்கள்கிட்ட வாக்காளர்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களோட வாக்குகள் உரிமை வந்து நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்துங்க. உங்களோட வாக்கினுடைய மதிப்புகள் வந்து நீங்கள் உணரணும். உங்கள் கையில் இருக்கிறது இந்த நாட்டினுடைய நம்பிக்கை. இதை எப்பொழுதும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா பல தகவலையும் சொல்லியிருக்கீங்க. இந்த வாக்காளர் தினத்தில் மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும், எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும். இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அவங்க தொடர்பு கொள்ளணும்னா அந்த 1950 அந்த எண்ணில் வந்து நீங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கு. சரி, இது சம்மந்தமாக மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு இடர்பாடுகளோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுக்கலாம். என்னுடைய எண்ணம் நான் கொடுக்குறேன் சார். இல்லைங்க, சொல்லுங்கள் சார். 9941657889, தேர்தல் தனி வட்டாட்சியர், தருமபுரி மாவட்டம். இப்போ நம்ம தேர்தல் வட்டாட்சியரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 99 41 16 57 89 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஏதேனும் இந்த பெயர் சேர்த்தல், நீக்கல், இல்லை முகவரி மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கான அவங்க விவரங்கள்லாம் சொல்லலாம். யாரை அணுகணும், எந்த மையத்தை அணுகணும் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்ல காத்திருக்காங்க. அரசு வந்து நமக்கு அலுவலர்களும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இருக்காங்க. இந்த தேசிய வாக்காளர் தினத்தில் நீங்களும் உங்களுக்கு பெயரை சேர்க்கணும், நீக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் அவங்கள அணுகலாம். நன்றிங்க சார். இந்த தினத்தில் வந்து நல்ல பல தகவலை வாக்காளர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நம்ம தேர்தல் சமயத்திலலாம் நிறையா தகவலும் சொல்ல இருக்கோம். மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.